அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன 5 வீடியோக்களை நீங்க பார்த்தீங்க. அதுல 4 வீடியோவில் எப்படி கர்த்தருடைய நாமம் ஒரு தன்மைக்கு முன்னாடி வந்தா எப்படி வாவ் வச்சு அதை இணைக்கணும், ஒரு தன்மைக்கு பிறகு வந்தா அதை இணைக்கிறதுக்கு வாவ் தேவையில்லை, வெறும் யா அப்படிங்கிற வார்த்தை பேரை மட்டும் இணைச்சா போதும் அப்படிங்கிறத நம்ம வேதத்துல இருந்து அடிப்படையில் நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம், விளக்கங்களை நம்ம பார்த்தோம். இந்த 4 வீடியோலையும் நம்ம பார்த்தோம். 5வது வீடியோவில் நம்ம தவறுகள் என்னென்ன காரியத்தில் வருது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது கடைசியில் மேசியா அப்படின்னு வர்றதுனால ஆங்கிலத்தில் யா, அதாவது சொல்லும் போது யான் வர்றதுனால நம்ம கடைசியில் யாங்கிற எழுத்து கர்த்தருடைய பெயர் இருக்குன்னு நினைக்கிறோம். அது அப்படி இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி யாயேல் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆரம்பத்தில் யா இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் அதனுடைய மூல ஸ்பெல்லிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யோதும் ஹே அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நேம்ஸை குறித்தும் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம யெகோஷுவா பேரனுடைய ப்ரூஃப்ஸ் நம்ம பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அவங்க எதை ப்ரூஃப்னு நினைப்பாங்க அப்படின்னா, வீடியோவில் யாராவது ஒருத்தர் போட்டுட்டாங்கன்னு வைங்களேன், யாஷுவா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னா அதுதான் சரியானது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அல்லது யெகோஷுவாங்கிற வீடியோ போட்டாங்கன்னா அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மேதைகளா இருந்தாலும் சரி, ஒரு பிஷப்பா இருந்தாலும் சரி, ஒரு அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, ஒரு ரெவரண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பெயர் பெற்றவங்களா இருக்கிறாங்க, அதனால அவங்க சொல்றதுனால இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு வீடியோல நீங்க யாஷுவா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒரு பேர் இயேசு கிறிஸ்துவோட எபிரேய பேர் யாஷுவான்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அப்ப அதனுடைய ப்ரூஃப் நம்மளுக்கு வேதத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு வேணும். எந்த மனிதனுடைய வார்த்தையும் நம்ம ப்ரூஃபா எடுக்கக்கூடாது. ஒருவேளை ஒரு யூதனே சொன்னாலும் சரி, ஒரு யூத ரபியே சொன்னாலும் சரி, அவங்க என்ன சொன்னாலும் வேதத்தின் அடிப்படையில் இருக்குதா அதுதான் முக்கியம். ஏன்னா வேதம் தான் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணும். எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையும் கன்ஃபர்மேஷனுக்கு எடுக்கக்கூடாது. இப்போ நானே ஒரு வார்த்தை சொல்றேன்னா அந்த வார்த்தை வேதத்தின் அடிப்படையில் இருந்தால் தான் நீங்க எடுக்கணும். இல்லை அப்படின்னா அப்படி ஒதுக்கி வச்சிருங்க. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது மாத்திரம் தான் நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். ஸோ நம்ம போன 4 வீடியோக்கள்ல முதல் 4 வீடியோல எப்படி கர்த்தருடைய நாமம் ஒரு தன்மைக்கு முன்னாடி இணைக்கப்படும் போது அதுல வாவ் தேவை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதனாலதான் யெகோஷுவா அப்படிங்கிற பேர் தான் சரியான உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு சில வீடியோஸ் வருது. நான் நிறைய வீடியோக்களை பார்த்தேன். அதுல கர்த்தருடைய உண்மையான பேர் யாஷுவான்னு சொல்லி வீடியோஸ் இருக்குது, கர்த்தருடைய உண்மையான பேர் யெகோஷுவான்னு சொல்லியும் வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்களை வச்சு எதுவுமே தீர்மானம் பண்ணாதீங்க. வேதத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யணும், தீர்மானம் பண்ணணும். பாருங்க, இப்போ நான் விளக்க உரை நிறைய வேதாகமத்தில் விளக்க உரை என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு சில வேதாகமத்தின் பெயர்களை நான் குறிப்பிடுறேன். அந்த விளக்க உரையில போய் நீங்க போய் தேடுங்க. ஒருவேளை உங்ககிட்ட எல்லா புஸ்தகங்களும் இருக்காது, ஆனால் நீங்கள் பைபிள் சொசைட்டிலேயோ அல்லது பைபிள் புக் ஸ்டால்லையோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா புஸ்தகங்களும் அங்கே கிடைக்கும். நீங்கள் அதில் அதை நோட்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, இதுவும் கூட நான் இந்த விளக்க உரை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுவும் வேதத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்க, முதலாவது ஒரு பைபிள் பேரை நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதுதான் டேக்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லப்படுறது. இது உலகம் எங்கும் ரொம்ப பெயர் பெற்ற ஒரு வேதாகமம். நிறைய ஜனங்கள் இந்த வேதாகமத்தை அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஆஃபீஸில் வச்சிருப்பாங்க. நிறைய சீனியர் பாஸ்டர்ஸ், நிறைய பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் இந்த டேக்ஸ் பைபிள் என்ன செய்வாங்க, இதை ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த டேக்ஸ் பைபிளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நீங்க அதனுடைய விளக்க உரையை பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு யெகோஷுவா பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். அதுமாதிரி 2வது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தாரேன். அதாவது ஸ்கோஃபீல்டு பைபிள் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் இருக்கு. அதுவும் ஒரு விளக்க உரையுடைய வேதாகமம் தான். எப்படி டேக்ஸ் பைபிள் இருக்குதோ அதே மாதிரி இந்த ஸ்கோஃபீல்டு பைபிளும் ஒரு விளக்க உரை தான். அதுலயும் நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு நீங்க போனீங்கன்னா அதுல அந்த விளக்க உரையில யெகோஷுவா பேர் தான் எபிரேய பேர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. டேக்ஸ் பைபிள்லையும் கொடுக்கப்பட்டிருக்குது, ஸ்கோஃபீல்டு பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் நீங்க உங்ககிட்ட ஹிந்தி பைபிள் இருந்துச்சுன்னா அதுலயும் நீங்க பார்க்கலாம்.
மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த இயேசுங்கிற பேர்ல ஒரு பிளஸ் சைன் போட்டிருப்பாங்க, கிராஸ் போட்டிருப்பாங்க. அதுல கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட் நோட்ல பாத்தீங்கன்னா அதுல தெளிவாக அதுல யோசுவா பேர் என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹிந்தியில ரோமன் கேத்தலிக் பைபிள், அதே மத்தேயு 1:21ல கீழே விளக்க உரை கொடுத்திருக்கிறாங்க. அந்த விளக்க உரையில யெகோஷுவா அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி நீங்க டேக்ஸ் பைபிள்ல பார்க்கலாம், ஸ்கோஃபீல்ட் பைபிள்ல பார்க்கலாம், ஹிந்தி நார்மல் பைபிள்ல பார்க்கலாம், ஹிந்தி ரோமன் கேத்தலிக் பைபிள்ல நீங்க பார்க்கலாம், மராட்டி வேதாகமம் மராட்டி பைபிள்ல நீங்க பார்க்கலாம். மராட்டி பைபிள் அதுவும் எந்த பைபிள் அப்படின்னா பண்டிட் ரமாபாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 1906ஆம் ஆண்டு அக்கினியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு ஸ்திரீ. அவங்க இந்த வேதாகமத்தை படித்து நம்ம எபிரேய மொழியை படித்து அவங்க எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அதனுடைய விளக்க உரையில நீங்க பாத்தீங்கன்னா அதுல யெகோஷுவாங்கிற பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி நிறைய வேதாகமம் இருக்குது. டேக்ஸ் பைபிள், ஸ்கோஃபீல்ட் பைபிள், ஹிந்தி பைபிள், மராட்டி பைபிள், இன்னும் ஓப்பன் பைபிளை நீங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல நீங்க ஓப்பன் பைபிளை நீங்க பாருங்க. அதுல யோசுவாவின் புஸ்தகத்துல ஒரு முன்னுரை கொடுத்திருப்பாங்க. அந்த முன்னுரையில நீங்க படிச்சீங்கன்னா 2வது பேராகிராஃப்ல கொடுத்திருக்கிறாங்க. ஜீசஸ்ங்கிற பெயருடைய எபிரேய பெயர் யெகோஷுவா அப்படின்னு சொல்லி தெளிவாக அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி நிறைய பைபிள் இருக்குது, ஓப்பன் பைபிள். நீங்க அதை படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம தேவனுடைய நாமம், அவருடைய நாமத்து மேல ஒரு பற்றுதல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது தேடுவோம். பாருங்க, இந்த ஓப்பன் பைபிள் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி செவன்த் டே அட்வென்டிஸ்ட், 7வது நாள் ஓய்வு நாள்காரங்க, அவங்களுடைய ஃபவுண்டர் எலன் ஒயிட், அவங்க ஒரு விளக்கு வரை கொடுத்திருக்கிறாங்க. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா 5வது வால்யூம்ல ஜீசஸ்ங்கிற பேருடைய விளக்க உரை கொடுக்கும் போது எபிரேய மொழியில ஜீசஸ்ங்கிற பேருக்கு யெகோஷுவான்னு சொல்லி அங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா இடத்துலயும் நீங்க அதை பார்க்கலாம். நிறைய ப்ரூஃப்ஸ் நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. பாருங்க, இதே மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ப்ரூஃப் நீங்க எடுத்தாலும் முக்கியமான ப்ரூஃப் என்னன்னா அந்த முதல் 4 வீடியோ, அந்த முதல் 4 வீடியோ தான் முக்கியமான அது ப்ரூஃப். ஏன்னா அது வேதத்தின் அடிப்படையிலிருந்து எடுத்து கொடுக்கிற ஒரு ப்ரூஃப். இது விளக்க உரை, இது ஃபுல்லா விளக்க உரை தான். சரி, இப்போ நீங்க டேக்ஸ் பைபிள்ல பார்க்கலாம், ஸ்கோஃபீல்ட் பைபிள்ல பார்க்கலாம், ஹிந்தி பைபிள், மராட்டி பைபிள், ஹிந்தி பைபிள்ல ஆர்சி பைபிள்ல பார்க்கலாம், மராட்டி பைபிள்ல பார்க்கலாம், ஓப்பன் பைபிள்ல நீங்க பார்க்கலாம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடைய விளக்க உரையில நீங்க என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது எது என்ன அப்படின்னா ஹீப்ரூ கிரீக் லெக்சிகன் பைபிள். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க புக் ஸ்டால்ல போய் பார்க்கலாம், கிறிஸ்டியன் புக் ஸ்டால்ல போய் பாருங்க. ஹீப்ரூ கிரீக் லெக்சிகன் பைபிள் சொல்லி இருக்குது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸுடைய பெயர் ஹீப்ரூல யெகோஷுவான்னு சொல்லி அந்த லெக்சிகன்ல கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் எவ்வளவு ப்ரூஃப் வேணும்? இன்னும் நீங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ்ல நீங்க ஜீசஸ்ங்கிற பெயருடைய விளக்குரையை நீங்க பாருங்க. அந்த பெயருடைய விளக்குரை பார்த்தீங்கன்னா அதுல யெகோஷுவான்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா யெகோஷுவான்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மூல பெயர் யெகோஷுவான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். யாஷுவான்னு சொல்லி எங்கேயும் கொடுக்கப்படவில்லை, எங்கேயும் கொடுக்கப்படலை. ஸோ அதனால நிறைய ப்ரூஃப் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், இன்னும் கொடுக்கலாம், நிறைய கொடுக்கலாம். இதை விட முக்கியமான ப்ரூஃப் என்னன்னா முதல் 4 வீடியோ, அதுல வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். ஸோ எப்பவுமே பைபிள் தான் முக்கியம். மனிதனுடைய வார்த்தை அது ஒருவேளை தப்பா கூட இருக்கலாம், ஆனா வேதம் ஒரு நாளும் தப்பா இருக்காது. நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம். ஸோ நம்ம வேதத்தின் அடிப்படையில் போவோம், மனிதனுடைய பேச்சில் அல்ல. ஸோ யாஷுவாங்கிறது அவருடைய பெயர் கிடையாது, யெகோஷுவா அப்படிங்கிறது தான் அவருடைய சரியான பெயர். ஸோ அதனால இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். அவருடைய நாமத்தை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். பாருங்க, உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு கேள்வி கூட எனக்கு வந்திருக்குது. ஸோ அது அடுத்த வீடியோல நான் உங்களோட அந்த கேள்விக்கான பதிலை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.